ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 23/11/2024 சாக்காரம் முரளி. பாப்தாதா சொல்கிறாங்க, குழந்தைகளே, நீங்கள் ஆத்ம உணர்வில் இருந்து சேவை செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு அடியிலும் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. தேக உணர்வில் இருந்து சேவை செஞ்சிங்கன்னா கடினம்தான் அனுபவமாகுமே தவிர சேவை ஒரு திருப்தியை அளிக்காது, வெற்றியும் அளிக்காது. ஸோ அதுக்கு தான் ஆத்ம உணர்வு. அதுக்கு என்னென்னா, ஒன்று ஆத்ம உணர்வில் இருக்கணும், இன்னொன்று அந்த ஆத்ம உணர்வில் சேவை செய்யும்போது நீங்கள் செஞ்ச உணர்வு இருக்காது, பாபாவோடு சேர்ந்து செய்கிறீங்க. அதனால் அதோடைய பலனை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. அடுத்த செகண்டே அடுத்த சேவைக்கு போயிடுவீங்க. அது பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அவ்வளோதான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை, ஜென்ரலாக பார்த்திங்கன்னா சேவை செய்வாங்க, செஞ்சு முடிச்சுட்டு நான் இப்படி சேவை செஞ்சேன் அப்படி சேவை செஞ்சேன்னு பேசியே ஒரு 4 மணி நேரத்தை ஓட்டிடுவாங்க. ஸோ அதுதான் தேக உணர்வுன்றது. அப்போ அடுத்த நாள் சேவை செய்கிறதுக்கு இது இருக்காது, சக்தி இருக்காது. இன்னொன்று சொல்கிறாரு, நான் செஞ்சன்ற உணர்வில் நீ செய்யும்போது நீ ஏழை ஆகிடுவேன்ட்டார். ஏழையை பணக்காரனாக்குறதும் பணக்காரனை ஏழை ஆக்குறதும் என் கையில் இருக்குதுன்ட்டார். நீ கொடுத்ததெல்லாம் நான் அடைவனா வேண்டாமான்றதை நான் தான் முடிவு பண்ண போகிறேன். அதனால் நான் கொடுக்குறேன், அது பணமாக இருக்கட்டும், சேவையாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நான் பண்ணுறேன்ற உணர்வில் நீங்கள் பண்ணிங்கனாலே அங்கே காலின்றார். ஸோ அதுக்கு தான் ஆத்ம உணர்வு. எதுவுமே கிடையாது, வெறும் ஒளிப்புள்ளி. அதுக்கு எந்த ஞானமும் கிடையாது. இல்லை, அது தானாக வந்தது எல்லாம் நம்மளுக்கு கீழே தான் அழைச்சிட்டு வந்தது. ஸோ அதனால் இப்போ நமக்கு மனம் புத்தி கூட கிடையாது. பாபா எதோ சொல்கிறாரோ அதை கண்ணை மூடிட்டு செய்கிற ஒரு கருவி, அவ்வளோதான். ரோபோ. கேள்வி, ஸோ எந்த விழிப்புணர்வில் இருந்தால் உங்களுக்கு தேக உணர்வு இருக்காது? பதில், செம்ம பவர்ஃபுல்லான பாயிண்ட் இன்றைக்கி முரளியில். இது நான் கடவுளுடைய வேலைக்காரன்றது ஞாபகம் இருக்கட்டும். வேலைக்காரனுக்கு தேக அகங்காரம் இருக்குமா? ஸோ முஸ்லீம்கள் அப்துல்லான்னுவாங்க. ஸோ கடவுளுக்கு வேலைக்காரன். எந்த அளவுக்கு அவர் நினைவிலே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தேக உணர்வு சுக்குநூறாக உடையும். இல்லை, என்னுடைய அப்பா பெரியவர் தான், ஆனால் ஒரு சின்ன புள்ளி. இப்போ அவரே ஒரு சின்ன புள்ளின்னா அப்புறம் நானும் ஏமாத்திரம். அப்போ தேகங்கிறது எல்லாம் போயிடும். ஸோ அதுக்காக தான் பாபா நினைக்க தேக உணர்வு போயிடும். அந்த புள்ளிக்கு வேலைக்காரன் நான். ஏன்னா எனக்கு சுயமாக யோசிக்க தெரியாது, யோசித்ததெல்லாம் தப்பாக போச்சு. ஸோ அதனால் அப்படியே பாபா சொல்கிறத கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும். அப்போ எப்படி தேக உணர்வு அல்லது அகங்காரம், நான் புத்திசாலின்ற அகங்காரம்லாம் வரும்? ஸோ வேலைக்காரன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பொறுத்துக்கோ சொல்கிறார், அவ்வளோதான். இல்லை, வேலைக்காரனா இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர சொல்கிறாரு, அங்கே ஒருத்தன் பயங்கரமாக திட்டுறான். எனக்கு பிரச்சனை இல்லை, எஜமானன் சொன்னார், நான் கொடுத்தேன். அவன் ஏதோ சொல்கிறான், அவன் என்ன சொல்லலை, எஜமானன் கொடுத்தான். ஸோ எஜமானருக்கும் அவருக்கு ஏதோ பிரச்சனை பிள்ளை இருக்குன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துட வேண்டியது தான். அதுதான் கிறிஸ்தவ மதத்தில் கூட உன்மேல் கை வைக்கிறவன் முதலில் என்மேல் கை வைக்கிறான் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அப்போ அதை பற்றி அவர் தானே கவலை பண்ணணும், நீங்கள் ஏன் கவலை பண்ணணும்? என்னென்ன பாபாவுடைய வழிபடி நடக்கும்போது எதுக்கு நம்ம மேலே கை வைக்க போகிறாங்க? கேள்வி, நாடகத்தின்படி தேக உணர்வுடையவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக தேக உணர்வை உடைக்காமல் பாபா விட மாட்டார்னு தெரிஞ்சு போச்சு. ஆரம்பத்துலேருந்தே தேக உணர்வு ஆத்ம உணர்வை பற்றி தான் பாபா பேசிகிட்ருக்கிறார். ஸோ தேக உணர்வுடையவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? முதல்ல இந்த ஞானம் அவங்க புத்தியில் உட்காரவே உட்காராது. அது எவ்வளோ பெரிய தண்டனை. இந்த ஞானம் கொடுக்குற அந்த போதையை அவங்களால அனுபவிக்கவே முடியாது. ஏதோ ஒரு தேக உணர்வில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பணக்காரர்களுக்கு அந்த பணத்தின் போதை இருக்கும், தேக உணர்வு இருக்கும். அதனால தான் அவர்களால் இந்த ஞானத்தை புரிஞ்சிக்க முடியாது. அப்போ பார்த்தீங்களா, வெளி உலக போதை எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் இதோடைய போதையை உங்களால் அனுபவம் பண்ண முடியும். அதனால தான் மெயினாக காமத்தை விட சொல்கிறது. அந்த போதையில் இருந்தால் இது வேலையே செய்யாது, சுத்தமாக இருக்கும். ஸோ இதுதான் மிகப்பெரிய தண்டனை. இல்லையா, கடவுளே கிடைச்சி அவர் கொடுக்குற ஞானம் எதுவுமே புரியலன்றதை விட பெரிய தண்டனை என்ன இருக்குது?
அதுதான் அந்த 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 தூய்மையாகவே இருந்துட்டு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து விகாரத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா டக்குன்னு புத்தி லாக் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவாங்க. பைத்தியமாகவே ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி போன ஜென்மத்தில் அப்படி ஆனவங்க இப்போ பாபா குழந்தைகள் வீட்டில் மனநலம் பாதிக்கப்பட்டு கூட பிறந்திருக்கலாம். ஏன்னா பாபா குழந்தைங்க வீட்டில் பிறக்கிறாங்கன்னா சாதாரண ஆத்மாவாக இருக்காது. அப்போ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? போன ஜென்மத்தில் அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏழைகளால் தான் இந்த ஞானத்தை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுன்றார். ஸோ அதனால் ஏழையாக பிறந்ததுக்கு பாபாவுக்கு கோடி 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 முறை நன்றி சொல்லணும் இந்த கடைசி ஜென்மத்தில், நாடகத்துக்கும். இல்லாட்டினா பாபாவை விட்டுருப்போமே, அழியக்கூடிய செல்வத்தை பிடிச்சி என்ன பண்ண போகிறோம்? ஆனால் அந்த சொர்க்கத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறன்ற போதை இப்போவே அனுபவம் பண்ணுங்கன்றார். அந்த போதையை பணக்காரர்களால் அனுபவம் பண்ண முடியாது. அவனுக்கு பிஸ்னஸ் ஓடினா காசு பார்த்தா மட்டும்தான் சந்தோஷம். அந்த காசு கம்மியானாலே அவனுக்கு துக்கம் வந்துடும். அளவற்ற செல்வம் இருந்தால் கூட அந்த காசு கம்மியானாலே அவனுக்கு துக்கம் வந்துடும். ஆனால் நமக்கு எந்த துக்கமும் இல்லை. ஏன்னா உலக ராஜ்யமே அடைஞ்சிட்டு இருக்கிறோம். யாரும் அதை அபகரிக்க மாட்டாங்க. இயற்கை சீற்றம் அதை அழிக்காது, குறையவே குறையாது. அல்ல குறையாத செல்வம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை பிரம்மா மூலமாக நாம் என்னவா ஆக போகிறோம் நினைவில் இருந்தால் அப்படிங்கிறத புரிய வைக்கிறேன். நினைவிலே இருந்தால் குழந்தை, நீ சதோ பிரதானமாகி உன் சொர்க்க ராஜ்யத்துக்குள்ளே நுழைவ. இல்லை எவ்வளோ பெரிய விஷயம். அந்த சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கான சாவி இந்த நினைவுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த நினைவு கட்டாகாமல் இருக்கணும். அங்கே நிறைய கதவுகள். திரேத்தாயுகத்துடைய கடைசியில் என்ட்ரு ஆகிடுவாங்க யார்? ஜஸ்ட் ஞானத்தை கேட்டாலே. அதுக்கு அடுத்தது போகிற ஒரு கதவையும் திறக்கிறதுக்கான சாவி நினைவு பலமாக இருக்க டக் 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 டக்குன்னு திறந்து போய்கிட்டே இருப்போம். ஸோ இதுதான் மிகப்பெரிய நன்மை. ஸோ பாபா உங்களுக்கு மட்டும்தான் இதை சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்காதீங்க. இல்லையா? பாரதத்திற்கு மட்டும்தான் சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்காதீங்க. உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் இந்த செய்தி போகும். ஸோ உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் இந்த செய்தி போயிடும். நிறைய பேருக்கு காட்சிகள் வேறு கிடைக்கும். யாருடைய காட்சிகள் கிடைக்கும்? புத்தியை யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கோங்கன்றார். பிரம்மா மூலமாகத்தான் பாபா காட்சி காட்டுறார். நீங்கள் இளவரசன் ஆகணும் அப்படின்னா பிரம்மா கிட்ட போங்க, பிராமணர்கள் கிட்ட போங்கன்ட்டு. ஸோ அப்போ பிரம்மா இருந்தபோது பிரம்மாவுடைய காட்சி கிடச்சிருக்கும். இப்போ அங்கே பக்கத்தில் யார் பிரம்மகுமாரி இருக்கிறாங்களோ அவர்களுடைய காட்சி பாபா காட்டுவார். ஐரோப்பியவாசிகள் கூட அவரை தெரிஞ்சிக்க விரும்புகிறாங்க. பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது, ஆனால் அந்த நேரத்தில் யாருடைய ராஜ்யம் இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் எல்லோருக்கும் புரிய வைக்கணும். இந்த ராஜயோகத்தின் மூலமாகத்தான் பாரதம் சொர்க்கமாகுது அப்படின்னு புரிய வைக்கணும். அதனால்தான் ராஜயோகத்திற்கு அவ்வளவு பெருமை. வெளிநாட்டுக்காரங்களுடைய புத்தி பாரதவாசிகளை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றார். இல்லையா? அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்கன்றார். நம்ம ஆத்மாக்கள் தான் புரிஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ சேவாதாரி குழந்தைங்க இப்போ என்ன பண்ணணும்? பாபா உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த ராஜயோகத்தை, பழமையான ராஜயோகத்தை குழந்தைங்க சொல்லிக் கொடுக்கணும். நிறைய மனிதர்கள் மியூசியமில் எக்ஸிபிஷனில் வராங்க. அவர்களுடைய கருத்து எழுதும் பொழுது நீங்கள் நல்ல சேவை செய்கிறீங்கன்ட்டு போயிடுறாங்க.
ஆனால் அவர்களுக்கே அது புரியல. ஒருவேளை அவங்களுக்கு இது கொஞ்சம் டச் ஆனால் கூட இந்த ஞானம் என்னன்னு கண்டிப்பாக வந்து மீதி ஞானத்தை எடுக்க வருவாங்களே சென்டருக்கு. ஸோ அதனால் ஏழைகள் தான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணி தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கிறாங்க. பணக்காரர்கள் எந்த முயற்சியும் பண்ண போகிறது கிடையாது. காரணம், அவ்வளவு தேக உணர்வில் இருக்கிறாங்க. அதனால் நாடகத்தின்படி அதுவே பணக்காரர்களுக்கு கடவுள் கொடுத்த தண்டனையாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? பணக்காரர்களை ஏழையாக்குவேன், ஏழைகளை பணக்காரராக்குவேன்றது இப்படித்தான். புரிஞ்சுக்கிட்டாங்க, தேக உணர்வை விட்டாங்கன்னா வந்துடுவாங்க. பட் ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த பணத்தின் போதை எவ்வளோ டேஞ்சர் பாருங்கள் இல்லை? பணத்துடைய போதை அது இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் ரிலேட்டிவில் ஒருத்தர் சொல்லுவார், அது 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 ஒரு போதை, அது ஒரு போதை உனக்கு தெரியாது அப்படிங்கிறார். அந்த போதையினால தான் ஞானம் புரியல. ஆனால் கோயிலுக்கெல்லாம் போவார், ரெகுலராக போவார், கிரிவலம் சுற்ற போவார், சபரிமலைக்கு போவார். ஆனால் இந்த ஞானம் மட்டும் மைண்டுக்குள்ளே போகல. ஏன்னா பணத்தின் போதையை வச்சு நீ எங்கே வேணாலும் சுற்றலாம். ஆனால் மைண்டு கிளியராக இருந்தால் தான் இந்த ஞானம் உள்ளே போகும். மைண்டு அமைதியாக இருந்தால் தான் இந்த ஞானம் உள்ளே போகும். வெளி உலக போதையில் இருந்தாலும் ஞானம் உள்ளே போகாது. இதுதான் சீக்ரெட்டு. ஸோ இருந்தாலும் அந்த பணக்காரர்கள் மூலமாகத்தான் நீங்கள் இந்த சத்தத்தை வெளியில் பரவ செய்யணும். அதுதான் பெரிய சேலஞ்ச். அவங்களுக்கு ஞானம் புரியாது. ஆனாலும் அவர்கள் சொன்னாதான் மக்கள் கேட்பாங்க. என்ன பண்ணுறது? எவ்வளோ பெரிய சேலஞ்ச் இல்லை? ஸோ இப்போ நிறைய பக்திமா சத்குரு இருக்கிறாரு, துஷ்யந்த் ஸ்ரீதர் இருக்கிறாரு. அவங்க ஞானத்தை சொன்னால் டக்குன்னு பரவிடும். ஆனால் அவங்களுக்கு இந்த ஞானம் புரியாது. புரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க, அது வேறு இருக்குது. ஸோ அவர்களை பயன்படுத்தி நீங்கள் சேவை செய்யணும். மனிதர்கள் இந்த ஞானத்தை எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க வெளிநாட்டில். இதை கேட்டவுடனே சந்தோஷமாயிடுவாங்க. இப்போ வெளிநாட்டினர் எங்கே போய் பிடிக்கிறது? இன்டர்நெட்டில் பிடிக்கலாம். ஆனாலும் பெரும்பாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மேபி இந்தியர்களை அவங்க தாழ்வாக நினைக்கிறாங்களா, அல்லது அவங்க இன்டர்நெட்டில் இருக்கிறது வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ தெரியாது. ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். அதில் யாரோ ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்கள பிடிச்சிக்கிட்டு அவங்க மூலமாக சேவை நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி பண்ணணும். இந்த ஞானத்தை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளுக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு நீங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் பாவம் அவங்களுக்கு நேரம் இல்லை. ஒருவேளை வீட்டில் உட்கார்ந்தபடியே அவங்களுக்கு காட்சி கிடைக்கிது அப்படின்னா எதுவுமே அவங்க புத்தியில் நுழையாது முதல்ல இல்லையா? இது என்னன்னே தெரியாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அரசாங்க அதிகாரிகளுக்கு கேட்டால் நேரம் இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நேரம் இருக்குன்னு சொன்னாலும் நம்ம ஆளுங்க போகிறது இல்லை. அதையும் நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன். சரி, இவங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட அவங்களுக்கு கீழே இருக்கிற யாரையாவது அனுப்பணும்ல, அனுப்ப மாட்டாங்க. நான் தான் போவேன். இவங்க அடிக்கடி மதுபன் போகிறது, இங்கே போகிறது, அங்கே போகிறதுன்னு டைம் இருக்காது, முடிஞ்சு போச்சு. இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் மிஸ் ஆகும். இப்போ அதுக்கு காரணம் என்னென்னா மற்றவர்களை முன்வைக்கிறது கிடையாது. அதுதான் பிரச்சனை. ஒருவேளை வீட்டில் உட்கார்ந்தபடியே காட்சி கிடைத்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறது கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, அவர்களுடைய நல்ல நல்ல கருத்துக்களை எழுதி வாங்கி அதை ஒரு புக்காக வச்சுருங்க. இல்லை இப்போ எல்லாமே எவிடன்ஸ் பார்க்க விரும்புகிறாங்க. இவங்க வராங்களா அப்படின்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவெலாம் நீங்கள் வச்சுருக்கலாம். ஆக்சுவலாக எல்லா சென்டருக்குமே அதை கொடுக்கலாம். மதுபனில் மட்டும் வச்சுருக்குறாங்க. எல்லா சென்டர்லையுமே அதை போட்டு, ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. மக்கள் அதில் தானே விழறாங்களே. ஸோ அதை பார்க்கும்போது இவங்களாம் வந்திருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மதுபன் போத்தலை. ஏன்னா மதுபன் போகிறவங்க பாபா ஞானத்தை எடுத்து பக்காவான பிறகு போகிறாங்க. அவங்க அதை பார்த்தா என்ன, பார்க்காட்டினா என்ன இல்லையா? அது சென்டருக்கு வரவங்க அதை பார்க்கணும். ஸோ அதை வைக்கணும்.
ஸோ அப்போ நீங்கள் மக்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், சொல்லுங்கள், பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆட்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்சிருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்க சொன்ன கருத்துக்கள் இதையெல்லாம் கூட போட்டு வைக்கலாம். அதேமாரி வீடியோ 24 hours ஓடுற மாதிரி கூட வச்சிடலாம். அதில் அட்லீஸ்ட் யாராவது வரும்போதாவது அதை போட்டு காட்டலாம், இவங்கெல்லாம் இதை பற்றி பேசுகிறது. அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இப்போ ஃபோட்டோ கூட ஏமாற்று வேலை பண்ணலான்னு வச்சுக்கோங்க, ஆனால் இது பண்ண முடியாதுல்ல. வெளிநாட்டில் உள்ளவர்கள், பாரதத்தில் உள்ளவர்கள் எல்லாருக்குமே இந்த சகஜ ராஜயோகத்தை கற்றுக்க தான் ஆசை. கஷ்டப்படாமல் பலனை அடையணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது ராஜயோகத்தில் மட்டும்தான் முடியும். ஒரு விரலை கூட நீங்கள் அசைக்க தேவையில்லை இல்லையா? பாரதம் இந்த சகஜ ராஜயோகத்தின் மூலமாகத்தான் சொர்க்கத்தின் தெய்வீக ராஜ்யத்தை அடையுது. அதனால் நீங்கள் ஏன் கவர்மெண்ட் கட்டிடங்களில் மியூசியம் வைக்கக்கூடாது? அங்கே மாநாடுகள்லாம் நடத்தலாம் இல்லை? ஸோ இதை பற்றி குழந்தைங்க யோசிக்கணுன்றார். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்க தான் செய்யும், உடனே கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் அது அப்போவே பண்ணியிருக்கணும், இப்போ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்கூலில் கர்மாவை பற்றி பேசுனதுக்கே பாவம் மகாவிஷ்ணு பிடிச்சி உள்ளே போட்டாங்கல்ல. ஸோ அதனால் அந்த நேரம் இருக்கும்போது டக்குன்னு பண்ணியிருக்கணும். ஸோ குழந்தைங்க இதை பற்றி யோசிக்கணும், எப்படி அதை பண்ணலான்ட்டு. பாபா சொல்கிறார் பண்ணுங்கன்ட்டு, எப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். அதுக்கு நேரம் எடுக்கும். ஏன்னா நம்ம தூய்மை ஆகும்போது தான் புத்தி வேலை செய்யும். வேலை செய்யும்போது ஐடியா கிடச்சிடும். அவங்களுடைய புத்தி அவ்வளோ சீக்கிரம் அப்படியே மிருதுவாக ஆகாது. இந்த ஞானத்தை ஏற்றுக்கிற அளவுக்கு, உங்களுக்கு கவர்மெண்ட் பில்டிங்கில் இடம் வைக்கிற அளவுக்கு டக்குன்னு ஆகிடாது. ஏன்னா அவங்களுடைய புத்தி பூட்டப்பட்டு இருக்குது. ஒருவேளை இந்த சத்தம் இப்போவே நாலாபுறமும் பரவுறதா இருந்தால் இப்போ ஒரு பெரிய புரட்சியே வெடிச்சிடுன்றார். அவ்வளோதான், எல்லா ரிஷி குருமார்கள் எல்லாம் கடை சாத்திட்டு போயிட வேண்டியதுதான். எல்லா மதமும் சேர்த்து சாத்திட்டு போயிட வேண்டியதுதான். பெரிய புரட்சி ஆகிடும். ஆனால் இப்போ நடக்காட்டினாலும் கண்டிப்பாக நடக்கும், கூடிய விரைவில் நடக்கும். ஏன்னா இதை 69க்கு முன்னாடி வந்த முரளி. ஸோ இப்போ எப்போ வேணாலும் நடக்கிற சூழ்நிலையில் தான் இருக்குது. அதற்கான முயற்சி பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்ககிட்ட சொல்லுங்கள், இது கவர்மெண்ட் ஹவுஸ்ன்றாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. அப்படி ஏதோ ஒரு பில்டிங் இருக்கா என்னன்னு தெரியல. மேபி அந்த வெளிநாட்டுக்காரங்களும் இங்கே வந்தாங்கன்னா தங்குற இடமோ என்னவோ தெரியல. ஸோ அங்கே மியூசியம் இருந்துச்சுன்னா வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் அதை பார்ப்பாங்கல்ல அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கலாம். கரெக்டு தானே? வெளிநாட்டுக்காரங்க வந்தாலே எங்கே போவாங்க? கோயிலுக்கு தான் போவாங்க. அப்போ இங்கே உயிரோட்டமாக இருக்கிறத பார்க்குறாங்கன்னு போது அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. இப்போ விலாகெலாம் வந்துட்டதுனால எடுத்து அழகாக சர்வசாதாரணமாக யூடியூப் சேனல்லாம் வர ஆரம்பிச்சிடும் எல்லா நாட்டுக்காரங்களும். ஸோ குழந்தைங்க அதேமாதிரி வெளிநாட்டுக்காரங்க யாராவது வராங்கன்னா பிரம்மகுமாரிகள் இன்வைட் பண்ணலாம். அவங்க ஏரியாவுக்கு அவங்க வராங்கன்னு தெரிஞ்சுதுன்னா, அதுக்கு தான் விங்கே இருக்குதுல்ல, மீடியா விங்குன்ட்டு. ஸோ அவங்கள கண்காணிக்க வச்சு நிறைய பேர் வராங்கள்ல இந்தியாவுக்கு. அவங்க எந்த ஏரியாவில் வராங்க இந்தியாவில், அந்த ஏரியா சென்டரை கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய மியூசியத்துக்கு அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கலாம். ஆச்சரியப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தைகள் இதில் வெற்றி அடைவீங்க. அதனால் இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. யார் ஆத்மாபிமானியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் எப்படி ஏழை மக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு நாம் அப்பா கிட்டேருந்து ஆஸ்தியை அடைய வைக்க முடியும், என்ன பண்ணி அவர்களுக்கு இதை புரிய வைக்க முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க. யார்? ஆத்ம அபிமானிகள்.
தேக உணர்வில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, யாருக்கு ஞானத்தை கொடுத்தா நமக்கு காசு வரும் இப்படி யோசிப்பாங்க. சென்டரில் காசு வரும், இதை பார்த்து சேவை செய்கிறாங்கன்னா அது தேக உணர்வில் வராது. அங்கே உங்களுக்கு எந்த பதவியும் கிடைக்காது. ஸோ அதனால் ஏழைகள் அது ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா கடமைக்கு நானும் பண்ணேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நீங்கள் எழுதணும். ஏன்னா தேவதை ஆத்மா நம்ம சகோதரர்களை தேடுறோம், அதை புரிஞ்சுக்கோங்க இல்லையா. உங்கள் குழந்தை சொர்க்கத்தில் இருந்த குழந்தை இன்றைக்கி ஏதோ ஒரு கிராமத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கும். கிராமம் தானே அப்படின்னு விட்டுறக்கூடாது. எழுதுங்க. ஒரு பைசா செலவில்லாமல் உலக ராஜ்யத்தை உங்களால் அடைய முடியும்னு எழுதுங்க. அதனால் நல்ல குழந்தைகள் வரும்பொழுது அவர்களே கருத்தை வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, புது குழந்தை வந்த உடனே இப்போ சேவைக்கெலாம் யாரெல்லாம் காசு கொடுக்குறீங்க அப்படின்னு சில சென்டரில் ஓப்பனாக நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, நீங்கள் இப்போ புதுசாக வர குழந்தை பயந்துடும், என்னடா ஃப்ரீன்னாங்க இங்கே வந்தால் இப்படி பண்ணுறாங்களேன்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சென்டரில் அந்த சேவையை சொல்லிவிடுவாங்க, நீங்கள் இதில் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னு விரும்புகிறீங்கன்னா சிஸ்டர் தனியாக சந்திச்சுக்கோங்கன்றாங்க. முடிஞ்சு போச்சு. அது ராயலான தன்மை. அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட நீ எவ்வளோ கொடுக்குறேன்னா இந்த சர்ச்சில் முன்னாடியே அந்த காசு ஒரு துணி மாதிரி உண்டியல் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி நீட்டுவாங்க. எப்படி இருக்கும் நமக்கு காசு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நீட்டுனா. அதுக்கு பயந்துட்டே சர்ச்சுக்கு போகிறத விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி பயமுறுத்தக்கூடாது. ஸோ நல்ல நல்ல குழந்தைகள் வரும்பொழுது அவங்களுடைய கருத்துக்களை கொடுப்பாங்க. ஸோ துணை பிரதமர் கூட இந்த மாதிரி சென்டர் திறப்புழாக்குள்ளம் வருவார். பிரதமரும் பிரசிடெண்ட்டும் அதுக்கப்புறம் வருவாங்க. எப்போ சொல்லியிருக்கிறாரு, 69க்கு முன்னாடி. இப்போ அது நடந்துகிட்டு இருக்குது இல்லையா. பிரதமர் பல தடவை பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்திருக்கார். பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடியும் வந்திருக்கார். குஜராத் சிஎம்மாக இருக்கும்போதும் வந்திருக்கிறார். அப்போ முர்மு பாபா குழந்தையே. இப்போ எப்படி தெரியுது பார்த்தீங்களா, மனிதர்கள் அப்போவே தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம், இதுதான் பெரிய விஷயம். இதை வெளியில் சொன்னால் இதுக்கு என்ன ப்ரூஃபு, நீங்களாக கூட எழுதியிருக்கலாம் அப்படி இப்படின்னுவாங்க. என்ன பண்ணுறது, ஏன்னா அவர்களுக்கு இந்த ஞானம் எவ்வளோ அற்புதமானது அப்படின்னு சொல்லப்படும். இதன் மூலம் எப்படி உண்மையான அமைதி ஸ்தாபனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அவங்க வராங்க. ஸோ முர்மு பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பாபா குழந்தை ஆகிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இது சரியானது தான் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்களுடைய புரிய வைக்கிறது அப்படி இருக்கணும். இது சரின்னு அவங்கள உணர வைக்கணும். இன்றைக்கி ஒருவேளை அவங்களுக்கு சரின்னு தோணாட்டினாலும் நாளைக்கு இதுதான் சரின்றதை உணருவாங்க கண்டிப்பான்றார். இது எல்லாருக்குமே இல்லை. இந்த ஞானத்தை கொடுக்கும்போது இப்போ புரிஞ்சுக்காட்டினாலும் போக போக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறார், முக்கியமான மனிதர்கள்கிட்ட விஐபி கிட்டலாம் போய் சொல்லுங்கள், இன்னும் போக போக அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ விஐபி கிட்ட போகிறது எதுக்குன்னா, அவர்களை மைக்காக்கி மற்றவர்களுக்கு புரிய வைத்தால் நிறைய பேர் வருவாங்கன்றதுக்காக. அதுக்காக ஏழைகளை உதாசீனப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மனிதர்களுடைய புத்தி தமோ பிரதானமாகிடுச்சு. அதனால தான் தவறான காரியங்களாக பண்ணிகிட்ருக்குறாங்க. நாளுக்கு நாள் இன்னும் தமோ பிரதானமாக ஆகிடுவாங்க. இன்னும் மோசமான தவறெல்லாம் நடக்கும் இல்லையா. 10 மாத குழந்தை பாலியல் பலாத்காரம், 80 வயது பாட்டிய பாலியல் பலாத்காரம் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஒரு ஆணை கடத்திட்டு போய் பெண்கள் ஏதோ ஊசியோ ஏதோ ஒன்று போட்டு மயக்க வர வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணி தூக்கி கடாசிட்டு போயிட்டாங்க. ஸோ உலகம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுமாதிரி டியூஷனுக்கு போன பையனுக்கு ஏதோ ட்ரிங்க்ஸில் மருந்து கொடுத்து அந்த லேடி டீச்சர் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்குது. அந்த பையன் டெய்லியும் டயர்டாகவே வந்துட்டுருக்குறான். அப்புறம் வீட்டில் சந்தேகப்பட்டு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆண்களும் பெண்களும் எந்த அளவுக்கு தமோ பிரதானமாக காமத்தில் மூழ்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நிரூபிக்குது. ஸோ
அவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. இந்த விகார வியாபாரத்தை நிறுத்திடுங்க. விகார வியாபாரன்றது என்னது? காமம். அதை நிறுத்திட்டிங்கன்னா முன்னேற்றம் அடைவீர்கள். இன்றைக்கி பாலியல் குற்றம் நடக்கிறதுக்கு அதுதான் காரணம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்போ புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சகோதரி அழுதுகிட்டே நியூஸில் சொல்கிறாங்க, எனக்கு 2வது குழந்தையை ஆப்ரேஷன் பண்ணும்போது அது ஏதோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஏதோ ஏடாகூடமாக தையல் போட்டிருந்தாங்க போல இருக்க. பயங்கர வலியும் சீழாக இருந்துச்சான். ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்போ ஆப்ரேஷன் பண்ணலை போல இருக்குது. 3வது குழந்தை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணியும் இப்போ 4வது குழந்தையும் வந்துடுச்சுன்றாங்க. எனக்கு அப்படியே செத்து போயிடலாமான்னு இருக்குது அந்த வழியெல்லாம் நினச்சா. இப்போ காமம் இல்லாமல் இருந்திருக்கலாம்ல. வெளியில் இருக்கிறது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஆனால் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது காமத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது, அதை பண்ணியிருக்கலாம்ல. ஸோ பாபா உங்களை தூய்மையான தேவதையாக்கிறதுக்காக வந்திருக்கிறார். இன்னும் போக போக கவர்மெண்ட் ஹவுஸில் மியூசியம் இருக்கும், அந்த மாதிரி நாளும் வரும்ன்றார். ஸோ ஒரு வேளை இப்பயே வச்சுருக்குறாங்களா என்னன்னு தெரியல. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் இடம் மட்டும் கொடுத்தா போதும், மற்ற செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா அரசாங்கம் எந்த காசும் கொடுக்காது. குழந்தைங்க ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹவுஸ்லேயும் தங்களுடைய சொந்த செலவில் மியூசியம் வைக்கணுன்றார். இல்லை பாபா குழந்தைங்க எல்லோரும் செலவு பண்ணி மியூசியம் வைக்கணும். அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எல்லோரும் யாருக்கு கொடுப்பாங்க? சென்டருக்கு தான் கொடுப்பாங்க. மியூசியம் வைக்கணும்னு பர்மிஷன் வாங்கினாலும் அதை நீங்களே பார்த்துக்கோங்க, சென்டர்லலாம் காசு கொடுக்க மாட்டோன்ருவாங்க. ஜோதிலிங்கம் வைக்கிறதுக்கே அந்த மாதிரி நடந்துச்சு. பர்மிஷன் கேட்டு வைக்கணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, நாங்கள் பர்மிஷன் கொடுக்குறோம், ஆனால் காசெல்லாம் கொடுக்க மாட்டோம், நீங்களே செலவு. ஒரு பிரதர் தனியாக அவரே வச்சுருக்கிறார். ஜோதிலிங்கம் வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், விளம்பரம் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அப்போ தனிப்பட்ட முறையில் சேவை பண்ணாதான் பாபா பிரத்யக்ஷம் ஆவார்ன்ற நிலைமை இன்றைக்கி வந்துடுச்சு. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஹவுஸில் இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மற்ற எல்லா பில்டிங்கிலும் இது ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டம் இல்லையா? இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை வேறு மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ அதுதான் அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பிரச்சனை பண்ணுவாங்க. கிருஷ்ணரை பார்த்தோன்னே அவங்க இந்து மதம் தானே சொல்லுவாங்க. ஸோ அதே நேரத்தில் இதை புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் அங்கே இருக்கணும் எப்பவும், அதுவும் ரொம்ப முக்கியம். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் ஒருத்தர் உங்களுக்கு அதை பற்றி விளக்கம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அதிலே நம்ம கீழே எழுதிடலாம், இந்த நேரத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பைசா செலவில்லாமல் உங்களுடைய எதிர்காலத்தை மிகப்பெரியதாக மாற்றுறதுக்கான வழியை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லுங்கள். இல்லையா, ஒரு பைசா செலவில்லாமல் பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கான வழியை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஃபேமஸாக இப்போ ஏர்செல் ஓனர் பேசிகிட்டு இருக்கிறார். மக்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு பைசா செலவில்லாமலன்ட்டு. ஆனால் அவரே முதல்ல நஷ்டம் அடைஞ்சு தான் உட்காந்துட்ருக்கிறார். பட் மக்கள் அப்படி போகிறாங்க, என்ன பண்ணுறது? ஸோ இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கும்ன்றார் பாபா. பாருங்கள், முக்காலத்தை உணர்ந்தவர்ன்றது அதுதான். நடக்கலாம் இல்லை, நடக்கும்ன்றார். கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லாட்டினா கூட அந்த மெயின் இடத்துக்கு பக்கத்தில் இல்லையா, இப்போ விவேகானந்தர் பாறை கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, ஸோ அங்கே கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வர வழியிலே மியூசியம் வச்சுட்டா ஃபாரினர்ஸ் எல்லாம் அங்கே கண்டிப்பாக போவாங்க.
அப்படியே வர வழியில் இங்கேயும் வருவாங்க. ஸோ அது மாதிரி இந்தியாவில் எங்கெல்லாம் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குதோ அங்கே பக்கத்தில் மியூசியம் வைக்கணும். அநேகமாக வைக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். யாருமே வராத இடத்துல மியூசியம் வைக்கிறது வேஸ்ட்டு. ஸோ பாபா இதெல்லாம் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆனால் மாயா நல்ல நல்ல குழந்தைங்களுடைய மூக்கெல்லாம் பிடிச்சிக்குது. தன்னை மகாவீரர் நினச்சவங்களெல்லாம் மாயா மூக்கை பிடிச்சி விகாரத்தில் விழ வச்சிடுது. ஸோ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இது உயர்ந்த இலக்கு. அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது சாதாரண குத்துச்சண்டை கிடையாது, இருக்கிறதுல மிக சக்திசாலியான குத்துச்சண்டை. இப்போ மைக் டைசன் அவ்வளோ ஃபேமஸானவர் ஒரு சின்ன பையன்கிட்ட தோத்தார் பார்த்தீங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நல்ல பலசாலியெல்லாம் மாயா டக்குன்னு விழ வச்சிடும் திடீர்னு. அதனால் ஒரு வினாடியும் எச்சரிக்கையாக இருக்கணும். இது யுத்த மைதானம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். ஸோ இதுதான் குரானில் யுத்தம் செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க தவறுதலாக ஸ்தூல யுத்தம்னு புரிஞ்சுக்கிறாங்க. யுத்தத்தில் இறந்தால் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் அப்படிங்கிறது பாபா சொல்லுவார் அடிக்கடி. அது ஆக்சுவலாக குரானில் இருக்குது, அதை படிக்கும்போது தான் தெரியுது. ஸோ பாகிஸ்தானில் தானே ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஸோ அப்போ அதுக்காக பாபா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த மாதிரி என்ன இது மாற்றி சொல்கிறாங்கன்றதுனால கூட பிரம்மாவை கொலை பண்ணுறதுக்காக ஆள் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த யுத்த மைதானத்தில் நீங்கள் ராவணனை வெற்றி கொள்ள வந்திருக்கிறீங்க. ராவணனோடு நடக்கிற யுத்தம். இதுக்கு கொஞ்சம் கூட தேக அகங்காரமே இருக்கக்கூடாது. குரானில் இருக்குது. யுத்தம் பற்றி பேசிக்கிட்டு அதே வரியில் அடுத்த லைனில் யாருக்கு சகித்து கொள்ளும் தன்மை அதிகமாக இருக்குதோ அதை சோதித்தறியாமல் இறைவன் உங்களை சொர்க்கத்திற்குள் நுழைய அனுமதிப்பாரான்னு இருக்கும். அதான் பாபா சொல்கிறார், உங்களுக்கு அப்படியே லக்ஷ்மி நாராயணன் சீட்டு தூக்கி கொடுத்துடுவேன்னா டெஸ்ட் வைக்காமல். ஸோ இங்கே டெஸ்ட்டே என்னது? தேக உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குதா இந்த குழந்தை அப்படிங்கிறது தான். அதனால் நான் இந்த சேவை செய்கிறேன் அந்த சேவை செய்கிறேன்லாம் நினைக்காதீங்க. கடவுளுடைய வேலைக்காரன் நீங்கள் இல்லை. வேலைக்காரன் ஒரு கம்பெனியை கட்டுறான் அப்படின்னா கூட யாருக்கு பாராட்டு விழா நடத்துவாங்க? முதலாளிக்கு தான் நடத்துவாங்க. அவர் பெருந்தன்மையோட வேலைக்காரர்கள் இல்லாமல் நான் இல்லை அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் புகழ் எங்கே போகும்? முதலாளிக்கு தான் போகும். இங்கே உண்மையில் அந்த வேலைக்காரர்களை அரேஞ்ச் பண்ணுறது, யாருக்கு எந்த சேவைன்னு பார்த்து விடுறது எல்லாமே பாபா பண்ணுறாரு. அது சேவையிலே மூழ்கினா உங்களுக்கு தெரியும், ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சேவாதாரி ஏதோ ஒரு காரணத்துக்காக சேவை பண்ண முடியலன்னா டக்குன்னு அந்த நேரத்தில் வேறு யாரோ வந்து கால் பண்ணி நான் சேவைக்கு வரேன்னுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும், எப்படா நடக்குதுன்ட்டு. அப்போ தான் தெரியும் நம்ம பண்ணலை, பாபா தான் பண்ணுறாரு. அதனால் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அவர் சொல்கிறத செய்கிற வேலைக்காரங்க தான் நாம். எல்லோருக்கும் செய்தியை கொடுக்க சொல்கிறார். ஸோ இதுக்கு மறைமுகமான முயற்சி நிறைய தேவைப்படுது. குறிப்பாக கிறிஸ்தவர்களை பார்த்து நம்ம அதை கற்றுக்கணும். பெந்தகோஸ்தெல்லாம் கொஞ்சம் கூட தேக உணர்வே இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து தனியாக ஒரு பொண்ணு அல்லது ஒரு லேடி தனியாக கொடுத்துட்ருப்பாங்க. திட்டிகிட்டெல்லாம் போவாங்க. அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாபா குழந்தைங்களாம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க ஜெகோவின் சாட்சிகள். அப்போ நம்ம எவ்வளோ அதாவது மிகப்பெரிய ஞானத்தை எடுத்து நம்ம எப்படி இருக்கிறோம், அவங்க ஒன்றும் அந்த மாதிரி பெரிய ஞானம் எடுக்கலை, ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஞானத்தை யோக பலத்தின் மூலமாக முதல்ல உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கன்றார் இல்லையா? முதல்ல இந்த ஞானம் உங்களுக்கு போகணும். அப்போ தான் நீங்கள் அந்த குணம் வரும். அந்த குணம் வரும்போது தான் மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு நீங்கள் தகுதியானவர்கள். அதுமாதிரி மற்றவர்களுக்கும் யோக பலத்தின் மூலமாக கொஞ்சம் கூட தேக உணர்வு இல்லாமல் ஆன்மீக அன்போடு புரிய வைக்கணும். அன்பு இல்லாமல் நீங்கள் பண்ணுற சேவை கிடையாதுன்ட்டார். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப குப்தமாகவும் இருக்கணும் இல்லையா? அந்த பணிவுத்தன்மை இல்லை, நம்ம குப்தம்னா அங்கே பாபாவை முன்னுக்கு வைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம்.
ஸோ இந்த ஞானக்கடலை கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆன்மீக போதை ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப அன்பாக புரிய வைங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் பாரதவாசிகளுக்குத்தான் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிது, எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து கிடைக்கிது அப்படின்னு அன்பாக புரிய வைங்க. 5000 வருடத்திற்கு முன்பு லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. இப்போ அது விபச்சார விடுதி ஆயிடுச்சுன்றார். அதையும் சொல்லணும். அதை தான் இயேசு எங்கள் அப்பா வீட்டை விபச்சார விடுதி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறார். தங்க யுகம் சிவாலயமாக இருந்தது, சிவனாலேயே ஸ்தாபனை செய்யப்பட்டது. மற்றபடி இப்போ இருக்கிற வேசி ஆலயத்தை உருவாக்குனது ராவணன். ஸோ அப்போ அந்த சொர்க்கத்துக்கும் இந்த நரகத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ என்னவா ஆகி இருக்கிறீங்க, சரி என்னவா ஆகி இருந்தீங்க அப்படின்னு உணரணும் இல்லையா? ஒரு விபச்சார விடுதியில் இருக்கக்கூடிய ஒரு விபச்சாரி மாதிரி நம்ம ஆகிட்டோம். பக்தியில் மட்டும் இல்லை, காமம் எல்லாத்துலேயுமே தான். ஸோ பாபா அந்த மாதிரி விபச்சாரிகளைத்தான் தனக்கு சமமான ஜோடியாக மகாலட்சுமியாக மாற்றுறார். ஸோ அதுக்கு முதல்ல பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஆத்மான்னு உணருங்க. கடவுளுக்கு உடம்பு இல்லைல்ல, அப்போ அவருடைய மனைவிக்கும் உடம்பு இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம அவருக்கு சமமாக இருக்கிறோன்னு அர்த்தம். உடல் உணர்வு இருக்கக்கூடாது. உடம்பு இருக்குது, பட் உடல்ன்ற உணர்வு இருக்கக்கூடாது. எனக்கு உடலே கிடையாது, நான் வெறும் ஒளியாக இருக்கிறேன்ற உணர்வுலே இருக்கணும். ஆத்ம அபிமானியாகி இந்த எண்ணம் வரணும். இன்றைக்கி நான் இந்த பிரதமருக்கு புரிய வைக்க போகிறேன், ஜனாதிபதிக்கு புரிய வைக்க போகிறேன். ஏன்னா ஆத்ம உணர்வு இல்லைன்னா உங்களுக்கு பயம் வந்துடும் ஒன்று, அல்லது பிரதமருக்கே புரிய வைக்க போகிறேன்ற அகங்காரம் வந்துடும். இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஸோ நான் அவர்களுக்கு திருஷ்டி கொடுத்தாலே அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். ஸோ அதில் கவனம் கொடுக்கணும் இல்லையா? உங்கள் பார்வையில் அவங்களுக்கு காட்சி கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசிக்கணும். அது ரொம்ப முக்கியம். திருஷ்டி கொடுக்கறதுல ரொம்ப கவனம் கொடுக்கணும். நீங்கள் அவங்களுக்கு திருஷ்டி கொடுக்கலாம். நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரியும் நிரம்பிக்கிட்டே இருக்கும். அப்படின்னு அர்த்தம். அதுவும் யோகா தான் இல்லையா? ஆத்மாவை பார்க்குறேன், ஆத்ம சகோதரா ஏந்திரிச்சிக்கோ அப்படின்ற உணர்வு, அந்த எண்ணம் உருவாக்குறீங்க இல்லையா? அதன் மூலம் உங்கள் ஆத்மா பேட்டரியும் சார்ஜ் ஆகுதுன்றார். ஸோ எப்போ நீங்கள் ஆத்ம உணர்வில் உட்காந்து பாபாவை நினைக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் பேட்டரி நிரம்பும் இல்லையா? நான் ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக ஏழைகள் தங்களுடைய ஆத்ம பேட்டரியை ரொம்ப சீக்கிரமாக நிரப்பிக்குவாங்க. ஏன்னா அவங்க தான் பாபாவை அதிகமாக நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. வேறு எதையும் நினைக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட இல்லையே எதுவும். மற்றவர்களுக்கு நிறைய இருக்கிறதுனால அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களால பாபாவை நினைக்க முடியாது. நீங்கள் இந்த ஞானத்தில் ரொம்ப அற்புதமானவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் யோகம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேட்டரி ஃபுல்லாகாது. இப்போ சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வர முடியாது. 84 பிறவிக்கு இந்த வண்டி ஓடணும். அந்த அளவுக்கு பேட்டரி சார்ஜ் ஆக்கி வைக்கணும். அதுக்கு தான் யோகத்தின் மூலமாக ஆயுள் அதிகரிக்கும்னு பாபா சொல்கிறார். இல்லைன்னா செல்வம் அதிகரிக்கும். ஆனால் சொர்க்கத்துடைய கடைசி பிறவி மட்டும் ஒரே ஒரு பிறவி வந்தீங்கன்னா அவ்வளோ செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ கலியுகத்தில் பணக்காரங்களாக இருக்கிறாங்களே அந்த மாதிரி ஆகிடும். எதையுமே அவங்க அனுபவிக்க முடியாது. என்கிட்ட இருக்குதுன்ற ஒரு போதை, அதனாலே கடவுளும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டார். கடைசியில் எல்லாம் கண்ணு முன்னாடியே அழியும் போது துடிப்பாங்க, நரக வேதனை அனுபவிப்பாங்க. ஸோ ஏன் பேட்ரி ஃபுல்லாக மாட்டிக்குது, பாபாவை நீங்கள் நினைக்க மாட்டீங்க அப்படின்னா அவ்வளவு தேக அகங்காரம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்?
யோகமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ தேக அகங்காரம் இருந்தால் யோகம் இருக்காது. நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ சாதிச்சிருக்கிறேன் தெரியுமா, வாவ் நான் எவ்வளோ சூப்பராக சேவை செஞ்சேன் தெரியுமா, இந்த போதையில் மாட்டிக்குவீங்க. அப்போ பாபா கிட்ட புத்தி போகாது. ஸோ அந்த மாதிரி போதை வந்துச்சுனாலே அப்படியே உட்காந்து அப்படியே சக்கரத்தை சுற்றணும். பல முறை சுற்றுங்க, அல்லது ஒரே முறை சுற்றினாலும் ஆழமாக சுற்றுங்க. அப்போ அப்படியே மனம் அமைதியாகும். அமைதியாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால தான் நீங்கள் விடுற ஞான அம்பில் சக்தி இல்லை. ஸோ நிறைய தடவை ராமர் அம்பு விடுவார், வில்லன் அப்படி அசால்ட்டாக உடச்சி போட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக கடவுளை நினச்சிட்டு விடுவார். அப்போ தான் வில்லனை அழிப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த ஞானம்பு புத்தியில் பதியணும் அப்படின்னா யோகம் இருக்கணும். இல்லாட்டினா அந்த அம்பில் கூர்மை இருக்காது, சக்தி இருக்காது. அதே மாதிரி கத்தியிலும் சக்தி இருக்குது. அதில் வித்தியாசமும் இருக்குது. 10 ரூபாய்க்கும் கத்தி இருக்குது, 50 ரூபாய்க்கும் கத்தி இருக்குது. அந்த காலத்தில் 50 ரூபாய் பெரிய காசு இல்லையா. ஸோ கத்தின்றத வாலை சொல்கிறார், சண்டை போடுவாங்களே அந்த வால் சொல்கிறார். ஸோ குரு கோபிந்த் சிங் சீக்கியர்களுடைய குருவில் 10வது நபராக அவர் குரு கோபிந்த் சிங். ஸோ அவருடைய வாளை இப்போவும் பத்திரமாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஞான வாளில் கூர்மை இருக்கணும்னா அதோடைய மதிப்பு எப்போ ஏறுது, யோக பலத்தின் மூலமாக ஏறுது. ஏன்னா கூர்மையை வச்சு தான் வாளுக்கு மரியாதை. ஆனால் இங்கே வன்முறை செய்கிற வாளை பற்றி பாபா பேசலை. வன்முறையின் விஷயத்தையே பாபா பேசுறது கிடையாது. ஏன்னா தேவதைகள் இரட்டை அஹிம்சாவாதிகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கி பாரதம் இப்படி இருக்குது, நாளைக்கு இப்படி இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் இருக்கணும். ஆஹா, இதே என்னுடைய பாரதம் சொர்க்கமாக போகுது, அங்கே நான் ராஜ்யம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற போதை இருக்கணும். நேற்று ராவண ராஜ்யத்தில் இருந்தீங்க, அதனால் மூச்சு திணறிக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி பரமபிதா பரமாத்மாவோடு இருக்கிறீங்க, இறைவனின் குடும்பத்தை சார்ந்தவராக ஆகி இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்க தான் சொர்க்கத்தின் தெய்வீக பரிவாரத்துக்கு போவீங்க இல்லையா, சொர்க்கத்தில் பிறப்பீங்க தேவதைகளுக்கு. ஸோ அதற்கு போகிறதுக்கான ஞானத்தை சுயம் பகவானே சொல்லி கொடுக்குறார். கடவுள்கிட்ட இருந்து அளவற்ற அன்பு உங்களுக்கு கிடைக்கிது. ராவணனுடைய அன்பை அடையிறதன் மூலமாக அரைக்கல்பம் நீங்கள் குரங்காதான் ஆனீங்க. பாபாவுடைய அன்பை அடையிறதுனால தான் உலகத்துக்கே மகாராஜா மகாராணியாக ஆகுறீங்க. அங்கே ராவணனுடைய பேரடையாளமே இருக்காது. ஸோ அதனால் பாபா கிட்ட இருந்து அன்பு அடையணும், ராவணன் கிட்ட இருந்து கிடையாது. பாபாவுக்கு அன்பை கொடுத்து பாபா சொல்வதை செய்யும்போது தான் பாபாவுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். இந்த எல்லையற்ற தந்தையுடைய அன்பின் மூலமாக நீங்கள் தேவதைகள் ஆகுறீங்க. 5000 வருஷத்து விஷயம்தான். ஆனால் மனிதர்கள் கல்பத்தின் ஆயுள லட்சக்கணக்கான வருடங்கள்னு தப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ பிரம்மா பாபா கூட உங்களை மாதிரி பூஜாரியாக தான் இருந்தார். ஸோ அவர் இந்த சிருஷ்டி மரத்தின் இறுதியில் நின்றுட்டு இருக்கிறார் இல்லையா, அதாவது கலியுகத்தின் இறுதிக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். அந்த இறுதியில் வந்தவரே தான் மீண்டும் மரத்துக்கு கீழே வேருக்கு பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணுறார். ஏன்னா கலியுகத்தின் இறுதியில் அப்படியே பிரம்மாவாயிடுறார். தங்க யுகத்தில் அளவற்ற செல்வம் இருந்தது. கோயில்களில் கூட அளவற்ற செல்வம் வைத்து தான் கட்டினார்கள். பிறகு அந்த கோயிலை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. ஒரு கோயில் மட்டும் இருக்காது இல்லையா, நிறைய கோயில்கள் இருக்கும். பிரஜைகள் வீட்டிலும் கோயில்கள் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாங்க. உண்மையிலே பிரஜைகள் இன்னுமே பணக்காரர்களாக இப்போ இருக்கிறாங்க, ஆட்சி செய்கிறவங்களோட. கரெக்டு தானே? ஸோ நரேந்திர மோடி அவர்கள், அவர் பேரில் எந்த சொத்தும் கிடையாது. ஆனால் பிரஜைகள் எவ்வளோ பணக்காரர்கள், அம்பானி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா.
ஏன்னா ஆட்சி செய்பவர்களே பிரஜைகள்கிட்டேருந்து கடன் வாங்குகிறாங்க. குறிப்பாக இந்த வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றம் வரும்பொழுது மக்கள் தாராளமாக பணத்தை கொடுத்து உதவி செய்யுங்கள்னு சொல்லுவாங்க ஆட்சியாளர்கள். இது ரொம்ப ரொம்ப அழுக்கான உலகமாக இருக்குது. அதிலும் இருக்கிறதுலே ரொம்ப அழுக்கானது கொல்கத்தான்றார். பாவம் கொல்கத்தா மனிதர்கள் இந்த முரளி கேட்கும்போது மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஒருவேளை நிஜமாலவே அப்படி தான் இருக்குதுன்னு அவங்களும் உணர்றாங்க. கரெக்டு, கொல்கத்தாவில் தான் இந்த விபச்சார விடுதியெல்லாம் ஃபேமஸானது இருக்குது இல்லையா? ஸோ அதனாலேயும் பாபா சொல்லியிருக்கலாம். ஸோ அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். விபச்சார விடுதிக்கு போய் ஞானத்தை கொடுங்கன்னெலாம் பாபா சொல்லியிருக்கிறார். ஸோ யார் ஏதாவது பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அதற்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காம போயிடாது. முயற்சி பண்ணுங்கள். தேக உணர்வு இருந்துச்சுன்னா விழுந்துடுவீங்க. இல்லை விபச்சார விடுதியில் போகும்போது உங்களுக்கே தேக உணர்வு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சு போச்சு கதை. ஸோ மனிதர்களுக்கு மன்மனாபாவோடைய அர்த்தமே தெரியல. அவங்க சும்மா கீதையின் விஷயத்தை மனப்பாடம் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியும்னு காட்டிக்கிறதுக்காகவே முஸ்லீம்கள் அரபுல பேச தமிழில் விளக்கம் சொல்லுவாங்க. இந்துக்கள் சமஸ்கிருதத்தை பேசுவாங்க. நமக்கு தான் சமஸ்கிருதம் தெரியாது, அரபு தெரியாதுன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு அதை பேசுகிறாங்க? அவன் பேசினாலும் அது ரைட்டாக தப்பா, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கூட தெரியாது. ஸோ அவங்க புத்திசாலியாக காட்டிக்கிறாங்களாம். ஆனால் உண்மையிலே இந்த ஞானம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அதோடைய அர்த்தமும் அவங்களுக்கு புரியாது. உண்மையான பிராமணர்களாகிய உங்களுக்குத்தான் இந்த ஞானம் இருக்குது. வேறு எந்த மார்க்கத்தை சார்ந்த மனிதர்களும் தேவதைகள் ஆகவே முடியாது. இந்த ஞானத்தை எடுக்காமல் பிராமணர்கள் ஆகாமல் யாருமே தேவதை ஆகவே முடியாதுன்றார். பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகள் ஆகணும், அப்போ தான் தேவதை ஆக முடியும். ஸோ யார் முந்தைய கல்பத்தில் அப்படி ஆகி இருந்தாங்களோ அவங்க இப்போ மீண்டும் ஆவாங்க. கண்டிப்பாக அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். மரம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ எறும்பு மாதிரி ஸ்லோவாக நகர்ந்துட்டு இருக்குது இப்போ சேவை, சுய புருஷார்த்தம் எல்லாமே. ஆனால் போக போக பறக்கும் கலையில் பறப்பீங்கன்றார். அவ்வளோ வேகத்தில் சேவை நடக்கும்ன்றார். பாபா புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே, அப்பாவை நினைவு செய்யுங்க, ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க. 84 பிறவி சக்கரம் உங்கள் புத்தியில் இருக்குது தானே, அது மைண்டுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ பிராமணர்களாகிய நீங்கள் தான் தேவதைகளாக மாறுறீங்க அடுத்த ஜென்மத்தில். சத்தியுகம் ஃபுல்லாக தேவதையாக இருக்கிற நீங்கள் திரேதாயுகம் வரும்போது சத்திரியராகவும், அடுத்த யுகத்தில் வைஷ்யராகவும், கலியுகத்தில் சூத்ரராகவும் ஆகிடும். ஆனால் சூரிய வம்சம்னா என்ன, சந்திர வம்சம்னா என்னன்ற அர்த்தம் கூட யாருக்கும் தெரியறது கிடையாது. ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். இருந்தும் அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா இன்னும் புரிஞ்சிக்கிற நேரம் அவங்களுக்கு வரல அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான் இல்லையா? நம்ம புரிய வைக்கணும். வச்சு அவங்களுக்கு புரியல, ஒரு மாதிரி ஏடாகுடமாக கேட்குறாங்கன்னா, சரி உங்களுக்கு இன்னும் நேரம் வரலன்ட்டு டக்குன்னு கட் பண்ணிவிட்டு வந்துடணும். வளன்னு இழுக்கக்கூடாது. அதான் பகுத்தறியும் சக்தி. உடனடியாக கண்டுபிடிச்சிடணும். அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு நம்ம கேட்கணும். இப்போ நீங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்க போகிறீங்களா, அல்லது இந்த மாதிரி விதண்டாவாதம் பேசி நேரத்தை வீணாக்க போகிறீங்களா? அப்படி நீங்கள் நேரத்தை வீணாக்கிறதா இருந்தீங்கன்னா இதை எடுக்கக்கூடிய பக்குவம் இன்னும் உங்களுக்கு வரலைன்னு அர்த்தம்னு சொல்லிகிட்டே வந்துடலாம். முடிஞ்சு போச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குறுகுறுக்கும், யோசிப்பாங்க. அடுத்த தடவை யாராவது சொல்லும்போது காது கொடுத்து கேட்பாங்க. இருந்தாலும் அவர்கள் வருவார்கள். அப்போ புரியாட்டினாலும் வருவாங்க. ஏன்னா பிரம்மகுமாரிகளை பற்றி வெளியில் உள்ளவர்கள் தவறான கருத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எப்போ உள்ளே வராங்களோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறாங்களோ, அப்போ சொல்லுவாங்க, ஆஹா இவர்கள் எவ்வளோ நல்ல வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஐயைய வெளியில் இருக்கிறவங்களே தேவலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நடந்துக்கக்கூடாது. இவங்க மனிதர்களுடைய குணத்தையே மாற்றுறாங்க. பாருங்கள், தேவதைகளுடைய குணங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. விகாரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமானவர்களாக இருக்கிறாங்க.
ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், காமம் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. உங்கள் குணத்தையே அழித்தது இந்த காமம், அதை அழிச்சிடுங்க காமத்தன்றார். இந்த 5 விகாரங்களின் காரணமாக தான் உங்களுடைய கேரக்டரே கெட்டுப்போச்சு. இதை புரிய வைக்கும் பொழுது அவர்கள் நல்லவர்களாக மாறுறாங்க. ஆனால் வெளியில் போனோடனே எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அதனால தான் நீங்கள் எத்தனை தடவை கழுதைக்கு அலங்காரம் பண்ணாலும் அது மண்ணில் விழுந்து பிறண்டு தன்னை அழுக்காக்கிக்கோன்னு சொல்லப்படுறது. தமிழில் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது சாக்கடைக்கு தான் போகணுவாங்களே, அந்த மாதிரி. ஸோ பாபா யாரையும் நிந்தனை பண்ணலை, உண்மையை சொல்கிறார். ஸோ உங்களுடைய நடத்தையை தெய்வீகமாக மாற்றுங்க. என்னடா பாபா இப்படி சொல்லிட்டாரு, அது அந்த லிஸ்ட்டில் நான் வரக்கூடாது. அப்போ தெய்வீகமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதனால் ஏன் கோபப்பட்டு கொலைச்சிட்டு இருக்கிறீங்க நாய் மாதிரி? எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? இது எங்கள் எதிர் வீட்டில் குட்டி பையன் கத்திக்கிட்டே இருந்தான். அவங்க தாத்தா கூப்பிட்டாரு. நான் தாத்தானா, ஏன்டா கொலைச்சிட்டு இருக்கிற அப்படின்னாரு. ஸோ பாபாவும் அதே பாஷை யூஸ் பண்ணுறார். சொர்க்கத்தில் கோபத்துடைய பேரடையாளமே இருக்காது. அப்போ நம்ம கோபப்படலாமா? ஸோ பாபா எப்போ எதை பர்சனலாக புரிய வச்சாலும் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள். பாபா யாருக்கு புரிய வைக்கிறாங்களோ அவங்க கோபப்பட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு சூக்ஷ்மமாக அன்பாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி புரிய வைப்பார். ஸோ அந்த மாதிரி நம்மளும் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். கோபப்படாமல் இருக்கிற மாதிரி புரிய வைக்கணும். அதே நேரத்தில் ஞானம் புரியாமலும் போயிடக்கூடாது. ஸோ இது இங்கே மெயினாக பாபா சொல்கிறது கோபப்படுறவங்களுக்கு, லௌகிக பரிவாரத்திலையோ பிராமண பரிவாரத்திலையோ ஒருத்தவங்க கோபப்படுறாங்கன்னா அவங்கக்கிட்ட அப்படியே அதிசூக்ஷ்மமாக அந்த அன்பை நிரப்பி சாந்தப்படுத்தணும். சட்டப்படி நாடகம் கரெக்டாக நடந்துட்டு இருக்குது. இந்த நாடகத்தில் ஒருபொழுதும் தப்பு இருக்க வாய்ப்பே கிடையாது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். ஸோ எதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததோ அது துல்லியமாக மீண்டும் 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 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, கணவன் இறந்துட்டாங்க, குழந்தை இறந்துட்டாங்க, கவலைப்படாதீங்க, 5000 வருஷம் கழிச்சு மீண்டும் அதையே பார்ப்பீங்க. சிலர் ஆச்சரியப்படுறாங்க, மலையை ஃபுல்லாக உடைச்சாச்சு, அது எப்படி மீண்டும் கட்டப்படும்? பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, அதில் மாளிகை உடஞ்சிடுது. மறுபடியும் அந்த படத்தை பார்க்கும்போது மீண்டும் அதே மாளிகையை நீங்கள் பார்க்குறீங்களே, அதே மாதிரி துல்லியமாக இது திரும்ப நடக்கும்ன்றார். ஆனால் இதை புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு விசால புத்தி வேணும். ஸோ சிலருக்கு இதை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதுதான் உலகத்தின் உண்மையான வரலாறு பூகோளம். கடவுளுடைய அந்த ராஜ்யத்தில் சத்தியுக திரேதாயுகத்தில் தான் தேவதைகளின் ராஜ்யம் இருக்கும். அது உண்மையில் கடவுளின் ராஜ்யம். ஆனால் கடவுள் இருக்க மாட்டார், கடவுள் உருவாக்குற ராஜ்யம். ஸோ அந்த தேவதைகளை தான் இப்போ நாம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். பாபா சொல்கிறார், நீங்கள் தான் பூஜிக்க தகுந்தவராக ஆகிறீங்க, நீங்களே பிறகு பூஜாரியாகவும் ஆகிறீங்க. ஹம்சோ சோஹமுடைய அர்த்தமே இதுதான். அதாவது தேவதையாக இருந்ததும் நீங்களே, சத்திரியராக இருந்ததும் நீங்களே, வைஷ்யர் சூத்திரராக இருந்ததும் நீங்களே, கடவுள் கிடையாது. நம்மள சொல்கிறார். ஸோ இது ஒரு குட்டிக்காரன விளையாட்டு. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் நாம் புரிய வைக்கணும். பாபா நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறதெல்லாம் விடுங்கன்னு ஒருபொழுதும் சொல்கிறது கிடையாது. சதோ பிரதானமாக இருங்க, அதில் மட்டும் கவனம் கொடுங்க. நான் ரொம்ப தூய்மையானவன், சங்கமிக பிராமணன், பாபா நினைவிலே இருக்கிறவன், இந்த 5 விகாரத்தின் வசமே ஆக மாட்டேன் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க.
நான் பிஸ்னஸில் எடுக்கிறதுல ஏதோ பற்று பேராசை இந்த மாதிரி காரணத்தினால ஏதாவது பண்ணுறேன்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வரலாறு புவியியலுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைங்க. நம்முடைய வரலாறு மனிதர்கள் எவனோ வெட்டினா குத்துனா இதுதான் நம்மளுடைய வரலாறுன்னு படம் எடுத்து இதை நினச்சி நம்ம பெருமை பண்ணணும். என்ன பெருமை பண்ணணும்? சண்டை போட்டுட்டு இருக்கிறதா? ஸோ அமைதியாக உலகம் இருந்ததுன்றது தான் நம்முடைய வரலாறு. அதை புரிய வைக்கணும். முக்கியமான விஷயமே மன்மனபாவாக இருக்கிறது. அதாவது மனதால் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தால் சதா பிரதானமாக ஆகிடுவீங்க அப்படிங்கிறத சதா மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். நினைவு யாத்திரை தான் இங்கே முக்கியமான விஷயமே. பாபா சொல்கிறார், குழந்தைகள் எல்லோரையும் நான் என் கூடவே அழைச்சிட்டு போயிடுவேன். தங்க யுகத்தில் ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருப்பாங்க. இரும்பு யுகத்தில் பாருங்கள் எத்தனை மனிதர்கள் எண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அப்போ யார் எல்லோரையும் அழைச்சிட்டு போனது? ஒட்டுமொத்த காட்டையும் க்ளீன் பண்ணி கொடுத்தது யார்? அதுதான் தோட்டத்தின் எஜமானர் சிவபாபா. அவரைத்தான் படகோட்டின்னு கூட சொல்கிறோம். ஏன்னா இந்த துக்கத்திலிருந்து விடுவிச்சு விஷக்கடலிருந்து பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறார் சங்கமயுகன்ற படகுல. இந்த படிப்பு ரொம்ப ரொம்ப இனிமையானதாக இருக்குது. ஏன்னா இந்த படிப்பு தான் நம்மளுடைய வருமானத்தின் ஆதாரமே. 5000 வருஷத்துக்கும் அளவற்ற பொக்கிஷங்கள் கிடைக்கிது இந்த படிப்பின் மூலமாக. மற்றபடி பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எதையும் அடையிறதில்லை, இழக்க தான் செய்கிறாங்க. இங்கே யாருடைய காலிலும் விழற விஷயம் கிடையாது. கோயிலில் போய் பாருங்களாம், ஒரு சிலை முன்னாடியும் போய் விழுவாங்க. சில கோயிலில் பூசாரி காலில் வேற விழுவாங்க. இங்கே கடவுளே வராரு, ஆனால் கடவுள் காலில் விழற விஷயம் கூட கிடையாது. மனிதர்கள் அங்கே போய் குரு காலில் விழுறாங்க. பாபா இந்த மாதிரி காலில் விழுறதுலேருந்து உங்களை விடுவிக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாமா? ஏன்னா நினைக்கிறது மட்டும்தானே அவர் நமக்கு கொடுக்குற வேலை. அவர் நம்மளுடைய அப்பா. ஸோ அதனால் கண்டிப்பாக அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்கும்ன்றதை நாம் புரிஞ்சுக்கிறோம். அந்த ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறன்ற சந்தோஷம் இருக்கணும். யாரோ எழுதுனாங்களாம், நாங்கள் பணக்கார வீட்டில் போய் ஞானத்தை கொடுக்கும்போது எங்களுக்கு கூச்சமாக இருந்துச்சு, ஏழையாக இருக்கிறதுனால. இல்லை அங்கே எல்லாம் வெளியில் அழகாக ஷூ கட்டி விட்டு சூப்பராக இருக்கும், நம்ம பிஞ்சு போன செருப்பை போட்டு போவோம். ஸோ அங்கேயே ஒரு மனசங்கோச்சம் வந்துடும். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், நீங்கள் ஏழையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் பணக்காராக இருந்தால் இங்கே வந்தே இருக்க மாட்டீங்களேன்றார். ஸோ மிக அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ சதா நான் ஈஸ்வரிய பரிவாரத்தை சார்ந்தவன்ற அந்த போதையிலே இருக்கணும் எப்போவுமே. அப்போ அந்த போதையை நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லி சொல்லி ஏற்றிக்கணும். கடவுளே எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, அவருடைய அன்பு எனக்கு கிடைக்கிது, இந்த அன்பின் மூலமாகத்தான் நான் தேவதை ஆகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே பேசி பேசி அந்த போதையிலே இருக்கணும். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட இந்த நாடகத்தை துல்லியமாக புரிஞ்சுக்கணும். இதில் எந்த தப்பும் இருக்க வாய்ப்பே கிடையாது. எதெல்லாம் நடந்ததோ அது மீண்டும் அப்படியே நடக்கும். ஸோ இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எதுக்கும் கோபப்பட மாட்டீங்க. ஏன்? நாடகத்தில் பதிவானது நடக்குது. நாடகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாகத்தை அவர்கள் நடித்தார்கள், அதில் கண்டிப்பாக நன்மை இருக்குது அப்படின்னு தெரிந்தால் உங்களுக்கு கோபமே வராது. பாபா வரதானம் சொல்கிறாங்க. ஸோ முரளி மாதிரியே வரதானம் ஸ்லோகனும் செம பவர்ஃபுல். பாபா சொல்கிறாரு, அனைத்து புயல்களையும் பரிசுன்னு நினச்சி கடந்து முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டவராக நிரம்பியவராக ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், நம்ம ஒவ்வொருத்தருடைய லட்சியமும் என்ன? பாபா கிட்ட முழுசாக சமர்ப்பணம் ஆகணும்.
சம்பூர்ணமாகணும். இதுதான் நம்மளுடைய லட்சியம். அதனால் சின்ன சின்ன விஷயத்தை கண்டெல்லாம் பயப்படாதீங்க. நேற்று சொன்னார் இல்லையா, அழுதிங்கன்னா இழந்துடுவீங்கன்ட்டு. ஏன்னா நீங்கள் இப்போ சிலையாகிறீங்க. அப்போ சிலையை செதுக்கணுன்னா உளியால் குத்துவாங்கல்ல, அதனால் கண்டிப்பாக உளியினால் செதுக்கப்படுவீங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. அப்போ தான் நீங்கள் பக்குவம் அடையிறீங்க, பூஜைக்கு தகுந்த தேவதை ஆகுறீங்க. அதிலும் குறிப்பாக யார் முன்னாடி வராங்களோ அவங்க தான் அதிக புயல்களை கடக்க வேண்டி இருக்கும். ஆனாலும் இந்த புயல்கள் உங்களுக்கு புயல்களாக அனுபவமாகக்கூடாது, மாறாக பரிசாக அனுபவமாகணும் இல்லையா? இது புயல் இல்லை, பரிசு. ஏன்னா இதன் மூலமாக தான் நீங்கள் தேவதை ஆகுறீங்க. இந்த புயல்கள் உங்களுக்கு எப்படி பரிசாகுதுன்னா உங்களை அனுபவசாலிகளாக மாற்றுது. அதனால் தடைகளை வரவேற்பு செய்யுங்கள், அப்படியே அனுபவசாலியாகி முன்னேறிக்கிட்டே இருங்கள். தடைகளை கண்டு பயப்படாதீங்க. வரட்டும், நான் ஆடாமல் அசையாமல் இருக்கிறேன், சிரிச்ச முகத்தோடு இருக்கிறேன், ஏன்னா நான் தேவதை. அப்போ கோயிலில் இருக்கிற சிலை சிரிச்ச முகத்தோடு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அங்கே செதுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, அது ஆடாமல் அசையாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோ புயல் வருது, அந்த புயலில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸ்லோகன். ஸோ அலட்சியத்தை முடிக்கணும் அப்படின்னா எப்பவுமே தூய்மையான சுபமான எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும், உங்களை பற்றியும் மற்றவர்களை பற்றியும், குறிப்பாக உங்களை பற்றி. அப்போ தான் அலட்சியம் இருக்காது. நான் கண்டிப்பாக தேவதையாவேன், அவ்வளோ தூய்மையாக அன்பானவனாவேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது தான் அலட்சியம் இல்லாமல், அலட்சியமாக இருக்கும்போது, அலட்சியமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? எந்த எண்ணமும் இல்லாமல் இருப்பீங்க. அப்போ தானாகவே வெளி உலக விஷயத்துக்கு ரியாக்ஷன் பண்ணுவீங்க, விகாரம் வெளிப்படும், அது ஆழமாக மீண்டும் பதியும். ஸோ அதனால் அலட்சியத்தை முடிக்கணும்னா முதல்ல உங்கள் மேலே சுபபாவனை சுப விருப்பம் இருக்கட்டும், கூடவே மற்றவர்கள் மேலேயும் சுபபாவனை சுப விருப்பம் எப்போவுமே இருக்கணும். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.